இந்த வரிசையில் மூணாவது இடத்துல விசாரணை படம் தான் இருக்கு. இந்த விசாரணை படத்துல வரக்கூடிய அட்டகத்தி தினேஷா இருக்கட்டும், ஆடுகள முருகதாஸா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் எல்லாம் சரக்கு தம் எதுவுமே அடிக்காத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதே நேரம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வில்லனிசம். ஸோ 2 குரூப் இருப்பாங்க. ஆந்திரா போலீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒன்று. ஸோ ஆந்திரா போலீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொட்டை அடிச்சுன்னு ஒரு அங்கிள் வருவாப்புல, போட்டு அடின்னு அடி பொழந்து எடுப்பாரு. என்னன்னா உண்மையை நீ ஒத்துக்க, அப்படி இல்லையா பொய்யா இருந்தாலும் நான் தான் திருநேன்னு ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வற்புறுத்தல் அடி ஒன்று இருக்கும். அவ்வளோ அடிக்கும்போது கூட அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கடைசி வரை அட்டகத்தி தினேஷ் ஒத்துக்கவே இல்லை, நம்ம போய் ஸ்மோக் பண்ணுவோங்கிற ஒரு சீன் அந்த இடத்துல வைக்கவே இல்லை. டென்ஷன் ஆகி மேலே தான் அடிக்கிறாப்புல. அப்படியே தமிழ்நாடு போலீஸ் கட் பண்ணீங்கன்னா நம்ம சமுத்திரகனிக்கு ஸ்மோக்கிங் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் அந்த இடத்துல ரைட் பண்றாரு. தமிழ்நாடு காவல்துறையில இருக்கக்கூடிய நபர்களா காட்டியிருக்க அந்த நடிகர்கள் யாருக்குமே ஸ்மோக்கிங் சீன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் நமக்கே தெரியும். அவங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஆந்திரா போலீஸ், அதே நேரம் தமிழக காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் எந்த ஒரு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சீன்ஸஸ் வைக்காததே வெற்றிமாறனோட ரைட் ஆஃப் த நாட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.